ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செஞ்சிருக்கிறார். அவர் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார். இதய கோளாறு காரணமாக நான் மருத்துவமனையில இருக்கணும். மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நான் இந்த பதவியை ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு அவர் சொன்னாலும், ஆனா இவர் ராஜினாமா பண்ணல, இவரை ராஜினாமா பண்ண வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் அரசியல் வட்டாரத்துல பேச்சுகள் அடிப்படுது. உண்மையிலேயே இந்த காரணங்கள்லாம் கேட்கும் பொழுது இது இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட கூட நம்மளுக்கு என்ன பண்ணுது வைக்குது. உண்மையா கூட இருக்கலாம்பா அப்படின்ற ரேஞ்சில தான் நம்மள யோசிக்க வைக்குது, யூகிக்க வைக்க முடியுது. சோ அப்படி என்ன நடந்தது இவருடைய ராஜினாமாக்கு பின்னாடி அப்படின்னா, இவருடைய பதவி காலம் இன்னும் இருக்குது. 2022 ஆகஸ்ட் மாசம் 14வது குடியரசு துணைத் தலைவரா ஜெகதீப் தன்கர் என்ன பண்றாரு, பதவி இருக்கிறார். இவருக்கு 2027 வரைக்கும் என்ன பண்றதுக்கு டைம் இருக்கு. ஆனா அவசரமா உடல்நிலை காரணம் காட்டி என்ன பண்றாரு, ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ணதும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு அவருக்கு விளக்கம் கேட்கல, ரீசன் எதுவுமே கேட்கல, உடனே என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் யோசிச்சு வச்சு பார்த்தா ராஜினாமா பண்ணதுக்கான காரணம் ஏதோ ஒண்ணு இருக்கு. இவருக்கு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்போ காங்கிரஸ்ல நான் சொல்றாரு, ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு, நல்லா சூப்பரா தாங்க இருந்தாரு, நேத்து வரைக்கும் நல்லா என்கிட்ட நல்லா தான் பேசினாரு, போன்ல பேசினாரு, மழைக்கால கூட்டத்தொடரெல்லாம் நல்லா தான் பேசினாரு, எல்லாமே இதுவாதான் இருந்தாரு, அப்ப எதுக்கு திடீர்னு இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன பண்றாங்க, ஒரு சில குறிப்புகளை அவங்க முன்வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இவர் ராஜினாமா பண்ணதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, யஷ்வந்த் வர்மா இருக்காருல்ல, நீதிபதி யஷ்வந்த் வர்மா, அதான் அவங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம்லாம் மாட்டிச்சுல அந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல, அப்புறம் இந்த பணம் எப்படி வந்தது எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை விட்டு இருந்தாங்களா, இவர் மேல நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா இவரை நீதிபதி பதவியில இருந்து தூக்காம வச்சிருந்தாங்க நாடாளுமன்றம். எப்படியாவது அழுத்தத்தை கொடுக்கணும்பா, ஏன்னா உச்ச நீதிமன்றமே என்ன பண்ணிச்சு, பரிந்துரைச்சிருச்சு இவரை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க மத்திய அரசு என்ன பண்ணுச்சு, செவி கொடுக்காம இருந்தது. சோ இதுக்கு எப்படியாச்சும் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சார்பா கிட்டத்தட்ட 100 பேர் என்ன பண்ணாங்க, இவரை தகுதி நீக்கம் செய்யணும், யஷ்வந்த் வர்மா தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்தாங்க. இதை இவர் அக்செப்ட் பண்ணிடுறாரு. அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கடிதம் வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் எதிர்கட்சி தலைவர் என்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, கடிதங்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத ஓப்பனா சொல்லியிருக்காரு. சோ இந்த விவகாரம் அதை அக்செப்ட் பண்ணிட்டார்ல, மத்திய அரசு கிட்ட எந்தவித ஒரு ஆலோசனை இல்லாம எதிர்கட்சிகளா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்றாருல, இது மோடி தரப்புக்கு ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு, கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நீங்க ஜெகதீப் தன்கர் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு ஒருதலை பட்சமாவே இருந்திருப்பாரு. அது மாநிலங்களவை அவை நடக்கும் பொழுது சரி, ஒருதலை பட்சமாவே இருந்திருக்கிறாரு. இதன் அடிப்படையில 2024 டிசம்பர் மாசம் என்ன பண்ணிருக்காங்க, எதிர்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஜெகதீப் தன்கர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒருதலை பட்சமா என்ன பண்ணிருக்காரு, செயல்பட்டு இருக்காரு. சோ இதனால ஓப்பனா சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப வருத்தம்பா, நீங்களாம் எம்எல்ஏ நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்கிறார். ஆனா சமீப காலமா இவர் என்ன பண்ணிருக்காரு, காங்கிரஸோட கொஞ்சம் நெருக்கமா இருந்திருக்கிறத மோடிக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை அப்படின்றத காங்கிரஸ் தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம மோடி அவர்கள் இவர் மேல கொஞ்சம் அதிருப்தியில இருந்திருக்கிறாரு. நட்டாக்கும் இவருக்கும் சில மனசு கசப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதிகார மோதல் ஏற்பட்டிருக்கு. அதனால கூட இவர் என்ன பண்ணிருக்கலாம், ராஜினாமா பண்ணிருக்கலாம். ஒருவேளை அவங்களா தூக்குறதுக்கு முன்னாடி எதுக்கு நம்ம அசிங்கப்படணும், நம்மளா ராஜினாமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மருத்துவ காரணங்களை வைத்து இவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத அரசியல்ல என்ன பண்றாங்க, அரசியல் பரசலா பேசுறாங்க. இது மாத்திரம் இல்லாம மெயினா இந்த ரீசன் தான் சார். இத பாத்தீங்கன்னா இது ஆர்எஸ்எஸ் செஞ்சுதா இல்ல இவரு மோடிக்கு எதனா மெசேஜ் சொல்றாரா, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா இவர் சொன்ன இந்த கருத்து தான், அதாவது இந்த அரசியல் பரசலா பேசுறாங்கல்ல, இவருடைய பதவி விலகத்துக்கான காரணம் என்ன, ராஜினாமா பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத மெயினா இதுதான் சொல்றாங்க. என்னன்னா இவருக்கு 74 வயசு ஆகுது, அடுத்த வருடம் வந்தா இவருக்கு 75 வயசு. ஏன்னா கொஞ்சம் சமீபத்துக்கு முன்னாடி இந்த மோகன் பகவத் என்ன பண்ணாருன்னா, 75 வயசு ஆயிடுச்சா, அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க, வயதானவர்களா ஒதுங்கி போயிருங்க, வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அதாவது 75 வயதாகிற மோடி பிரதமர் பதவியிலிருந்து விலகணும், அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் உடைய கருத்து முன்வைக்கப்பட்டது. சோ ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு நல்லாவே தெரியும் மோடி அவர்களுடைய செயல்பாடுகள்ல அவங்க ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இல்லவே இல்லை. அதனால மோடியை மாத்திட்டு நமக்கு ஏத்த ஆளா, நமக்கு உகந்த ஆளா ஒருத்தரை கொண்டு வரணும்
அப்படின்னு தான் RSS நினைக்குது. இதுக்கு ரொம்ப முட்டுக்கட்டையா போடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா மோடியும் அமித்ஷா அவர்களும். ஏன் நாங்களே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதனால நிறைய எம்பிகள் என்ன சொல்றாங்கன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலும் ஐயா மோடி தலைமையில தான் நடக்கும், பாஜக நடத்தி காட்டும். மோடி மட்டும் இந்த தேர்தல் 2024 தேர்தல் இல்லைன்னா பாஜக 150 சீட்ல கூட வின் பண்ணியிருக்காது போன்ற கருத்துக்கள் என்ன பண்ணாங்க, முன்வைத்தாங்க. அது மோடிக்கு ஆதரவாகவே எப்பா நீ பேசு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தூண்டி விட்டு நிறைய பேர் பேசவும் செஞ்சாங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா RSS வந்து ஜெகதீப் தன்கரை இயக்குதா அப்படின்ற ஒரு பார்வையில முன்வைக்கப்படுது. ஏன்னா இதன் அடிப்படையில அதாவது 74 வயதாகிற குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணி அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு மோடிக்கு மெசேஜ் கொடுக்கிறாரா ஒருவேளை. ஏன்னா மோடிக்கும் இவருக்கும் சில மனசு கஷ்டங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஒருவேளை மோடி அவர்களை டைரக்டா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு கூட பாஜகக்குள்ள கொஞ்சம் பேச்சுகள் இருக்கு. இதன் விளைவாகவே மோடிக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா அதை நான் சொல்றது மட்டும் இல்ல செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களே உங்களுக்கு 74 வயசு ஆயிடுச்சு, அடுத்த பிரதமரா யாருன்னா கையை காட்டிட்டு நீங்க விலகி போங்க, இந்தாங்க நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியரசு துணைத் தலைவரே 74 வயது ஆயிட்ட பிறகு பதவியில் இருக்கக்கூடாதுன்னு விரும்பி ராஜினாமா பண்ணிட்டாரா அப்படின்னு கூட நிறைய கருத்துக்களை வந்து என்ன பண்ணுது முன்வைக்கப்படுது. இவர் வந்து அதான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இவர் பாஜக கிட்ட கொஞ்சம் இணக்கமா போல, பாஜக தலைவர்கள் கிட்ட கொஞ்சம் இணக்கமா போல, மோடி கிட்டையும் இணக்கமா போல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பாஜக இவரை வந்து விளக்குறதுக்கா பதில் நானே டீசெண்டா விளக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணியிருக்கிறார். தன்னுடைய மருத்துவ காரணங்களை சொல்லி அரசியலமைப்பு சட்டம் 67A பிரிவின்படி நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் ஜெகதீப் தன்கர் முன்வைத்திருக்கிறாரு. இவர் ராஜினாமா பண்ணதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமா அப்படின்னு சொன்னா உண்மையிலே இந்த கேள்வி எல்லாம் அதாவது மில்லியன் கணக்குல கேள்விகள் வைக்கப்படுது. இந்த கேள்வியில நியாயமா தான் இருக்குது. பாஜக மோடி அவர்களுக்கும் ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மோடி கிட்ட கொஞ்சம் நெருக்கம் காட்டல. ஏன்னா சமீபத்த காலத்துமா வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு அவர் இணக்கமாவே இல்லை. அது மாநிலங்களவையிலும் சரி வெளிப்புறத்திலும் சரி பாஜகவுக்கு கொஞ்சம் இணக்கமாவே இல்லை அப்படின்ற செய்தியும் நம்மளுக்கு வந்து வருது. சோ இதன் அடிப்படையில கூட அவர் ராஜினாமா பண்ணிருக்கலாம். ஒருவேளை RSS சொல்லி 74 வயசு ஆயிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம பதவியில இருக்கணுமா, நம்ம விலகிடலாம், நம்ம ராஜினாமா பண்ணிடலாம், மோடியும் இப்படி ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு செய்தி வந்து மோடி அவர்களுக்கு சொல்றாரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுது. இதன் மத்தியில JP நட்டாவுக்கும் இவருக்குமே சில மனசு கஷ்டங்கள் இருந்திருக்கு. அதனால கூட இவர் விலகி இருக்கலாம் அப்படின்னா நிறைய பிரஷர் கொடுத்திருக்கிறாங்க. பாஜக ஒரு குடியரசு துணைத் தலைவராக இருந்தா ஃப்ரீயா வந்து வேலை செய்யணும், அவர் வந்து நடுநிலைமையா இருக்கணும். ஆனா அவருடைய போக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலமா பாஜகவுக்கு ஆதரவா இருந்தது. இதனால கூட அவர் மேல நம்பிக்கையில தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற செய்திகள்லாம் இருக்கு. ஆனா இப்போ அவர் கொஞ்சம் நடுநிலைமையா வர ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கூட சமீபமா அந்த விருந்தெல்லாம் வச்சிருக்காரு. காங்கிரஸ் தலைவர்களுக்கு கூட கொஞ்சம் நெருக்கமா இருந்திருக்கிறார். இதன் விளைவாகத்தான் ஜெகதீப் தன்கர் மேல மோடி அவர்கள் ரொம்ப அதிருப்தியில இருந்ததாக சொல்லப்படுது. சோ இதன் விளைவா அவங்க நம்மள வந்து வெளியே துரத்திட போறாங்க, நம்மள பதவியை ராஜினாமா பண்ண சொல்ல போறாங்க, இல்ல தகுதி நீக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம்ல, அதுக்கு முன்னாடி நம்மளே டீசெண்டா வந்து என்ன பண்ணணும், ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா ஜெகதீப் தன்கர் என்ன பண்ணிருக்காரு, ராஜினாமா பண்ணிருக்காரு. இப்போ கூடிய விரைவில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை வந்து என்ன பண்ணணும், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அந்த ஒரு கட்டாயத்துல நம்ம மோடி அவர்கள் என்ன பண்றாரு இருக்கிறாரு. இந்த நியூஸ் மோடி அவர்களுக்கு கூட லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அதிகாலையிலே பிரதமர் அலுவலை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற செய்திகள்லாம் வந்தது. ஆனா இப்போ ரொம்ப லேட்டா என்ன பண்ணிருக்காரு மோடி அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஐயா ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணதுக்கு பின்னாடி இவ்வளோ கேள்விகள் இருக்கு. இது ஒரு பக்கம் ஏத்துக்க முடிஞ்ச ஒரு கேள்வியாக இருந்தாலும் ஒரு பக்கம் இது வந்து சில கட்டுக்கதைகளாக கூட இருக்கலாம். அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி மூலமா இதை வந்து தேவையில்லாம இது வந்து பரப்பிடுறாங்களோ அப்படின்னு கூட முன்வைக்கப்படுது. ஆனாலும் இந்த காரணங்கள்லாம் ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.